அடுத்து பேக்கிங் சோடா. இது நம்ம வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட் இல்லையா, CO3. சமையல் சோடா. இந்த பேக்கிங் பவுடர் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றாங்கன்னா, மிக்சர் ஆஃப் பேக்கிங் சோடா அண்டு வந்து டார்டாரிக் ஆசிட் ரெண்டு சேர்த்து என்ன பண்ணால் இந்த பேக்கிங் பவுடர் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா. ரொட்டி சோடா, ரொட்டி இந்த இது இருக்கு இல்லையா, சோடியம் பைகார்பனேட், அது வந்து ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரொட்டி சோடா பார்த்தீங்கன்னா சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் சேர்ந்து கலவை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து என்னுடைய இது மட்டும் காம்பினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சமையல் சோடா, நம்ம என்ன பண்ணோம் வந்து தோசையெல்லாம் மாவு கரைக்க பயன்படுத்துவாங்க இல்லையா, சமையல் சோடா டார்டாரிக் அமிலம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க ரொட்டி சோடா வந்து தயாரிக்கிறாங்க. அதனுடைய காம்பினேஷன். ஸோ எங்கே பயன்படுத்துகிறாங்க, ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் தீயணைப்பு துறை இருக்கு இல்லையா, அதில் வந்து தீயணைப்பானங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, பேக்கரி, எதுக்கு கேக்கு ப்ரெட்டு, அது ரொம்ப சாஃப்டாக மெதுவாக இருக்கு இல்லையா, நம்ம பண்ணு பிச்சு எப்படி இருக்குது ரொம்ப மெதுவாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம வீட்லேயே அந்த தோசை மாவை வந்து என்ன எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, தோசையில் போனால் அது சாஃப்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனால் நமக்கு அது நம்ம சாப்பிட்டோன்னு என்ன ஆகும், நமக்கு தண்ணி தாகம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நியூட்ரலைஸ் எக்ஸஸ் ஆசிட். இது பார்த்துருக்கீங்களா, நார்மலாக ஊரில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வயிறு வலிக்கு ரொம்ப இதுனா என்ன பண்ணாங்க, அந்த சோடா எடுத்து தண்ணியில் கலக்கி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அசிடிட்டியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பயன்படுத்துகிறாங்க. புரியுதா, தெரியுமா சோடா கொடுப்பாங்க வீட்டில்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, பாட்டில் அடைச்சி வச்சு வாங்கி குடிக்கிறோம். பட் அப்போல்லாம் வீட்டில் பண்ணால் அந்த பவுடர் எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு கொடுப்பாங்க வாட்டரில். ஓகேவா. ஸோ பேக்கிங் சோடாங்கிறது வந்து சோடியம் பைகார்பனேட்டு NaHCO3. ஓகேவா. ஸோ எங்கெல்லாம் பயன்படுத்துங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு எஸ்ஐயில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாமா.